ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். அப்கமிங் நம்மளோட வீட்டுக்கு வீடு வாசப்படி ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இங்கே ஹீரோயினோட கையில் பார்த்தீங்கன்னா கட்டு போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஒரு கையில் பார்த்தீங்கன்னா ட்ரிப்ஸ் போட்டிருக்க மாதிரியான ஒரு இதெல்லாம் பேண்டேட்லாம் போட்டிருக்காங்க. என்னடா இது? அதாவது பாரு, அர்ஜுன் 2 பேரோட குழந்தை ஸ்ருதி இருக்காங்க இல்லையா? அவங்கள ரீசெண்டாக காணோம், கடத்திட்டாங்க. அந்த குழந்தைய தேடுற முயற்சியில் ஹோல் ஃபேமிலியுமே ஈடுபட்டிருக்காங்க. அந்த விஷயத்துல தான் பாருவுக்கு வந்து ஏதாவது உடல்நிலை சரியில்லாமல் ஆயிடுதா, ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற மாதிரி சுச்சுவேஷன் வருதா அப்படின்னு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம குட்டியை வந்து காப்பாற்றிட்டாங்க. ஷூட்டிங் லொக்கேஷனில் அப்கமிங்கில் உட்காந்துட்ருக்காங்க குட்டி. அது ஒரு பக்கம் அப்படின்னா பாருவோட கையில் வந்து அடிபட்டு பேண்டேட் கட்டு போட்டிருக்காங்க ஒரு கையில் வந்து ட்ரிப்ஸ் போட்டிருக்கா மாதிரி இருக்காங்க. என்னவா இருக்கும் அப்கமிங்? ஒருவேளை ஸ்ருதியை காப்பாற்ற போனாங்க இல்லையா, அப்போ தான் வந்து ஏதாவது அடிபட்டுச்சா நம்மளோட பாருவுக்கு, இல்ல அதுக்கப்புறம் வந்து ஸ் அ அதுக்கு முன்னாடியே ஸ்ருதிய காப்பாத்துறதுக்கு முன்னாடியே அடிபட்டு இந்த மாரி ஆயிருக்கா அப்படின்றது தெரியல. என்ன நடக்கப் போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு சீரியல்ல ஸ்ருதி சேஃபா வீட்டுக்கு வந்தாச்சு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். அண்ணன் தம்பிகள் 3 பேரும் சேர்ந்து ஸ்ருதிய வந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறாங்க போல இருக்கு. அது அப்கமிங் ஷூட்டிங் லொகேஷன்ல இருந்தும் ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா? ஏதோ அண்ணன் தம்பிங்கள்லாம் ரோடா அலைஞ்சு திரிஞ்சு தேடுற மாரியான சீக்வென்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி, மேபி அதுதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம், வெயிட் பண்ணி. அப்கமிங் இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்கா இருக்கும் அப்படின்னு நம்பலாம். டிஆர்பியும் கொஞ்சம் போல நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.